டீன் ரேவதி அவர்களை பணி நீக்கம் செய்யணும். எம்டி கிருஷ்ணஸ்ரீ அவர்களை பணி நீக்கம் செய்யணும். ஆர்எம்ஓ ராஜகுமார் அவர்களை பணி நீக்கம் செய்யணும். இதில் அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்காத வண்ணம் மருத்துவமனையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையில், பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருகின்ற வகையில் அவர் அறிக்கையாக மீடியா முன்பு இவர்கள் 3 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டும். சார், டீன் ரேவதி மேடம் அவங்கள பணி நீக்கம் செய்யணும். எம்டி கிருஷ்ணஸ்ரீ மேடம் அவங்கள பணி நீக்கம் செய்யணும். ஆர்எம்ஓ ராஜகுமார் ஐயா அவர்களையும் பணி நீக்கம் செய்யணும். இவங்க 3 பேர் தான் அதுக்கு தொடர்புடையவர்கள். தயவு செய்து அவர்களை 3 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதுதான் எங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு நன்மையாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதையும் செய்து தர வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக கோரிக்கை. உடல் வந்துவிட்டது, அதாவது கூட கூட்டமான இந்திக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. இந்திக்காரங்க அந்த பாடி எப்படி அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்ற தகவலையும் அவங்க மருத்துவத்துறை நிர்வாகம் தெளிவா தெரியப்படுத்தல. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த யாருமே அவங்க பார்க்கவே இல்லை. அதுதான் வருத்தம். பாதிக்கப்பட்டவங்களை இதுவரைக்கும் மருத்துவத்துறையிலிருந்து யாருமே பார்க்கல. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனை சார்பாக யாருமே வரல. எங்களை உள்ள கூப்பிடுறாங்க, நாங்க எதுக்கு உள்ள போனோம்? சார், தயவு செய்து ரேவதி மேடமோ கிருஷ்ணஸ்ரீ மேடமோ ராஜகுமார் ஐயாவோ இதுக்கு உரிய பதில் தரணும். இல்லை என்றால் அரசாங்கம் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இதை மீடியா முன்பு கோரிக்கையாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு கோரிக்கையாக நான் வைக்கின்றேன். அவர் மீடியா முன்பு 3 பேரை பணி நீக்கம் செய்திருப்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். நன்றி.